வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? மணி என்ன ஆகுது இப்போ? மணி 5:20 5:15. மணி இப்போ காலையில் 5:15. ரொம்ப அவஸ்தையாக போச்சு இன்னைக்கு. ரொம்ப அவஸ்தையாக போச்சு. மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு நாங்கள் பஸ் இருக்குன்னாங்க. பஸ்ஸில் ஆட்டோவில் வந்தோம். என்னப்போ அவ்வளோ தூரம் ஆட்டோவில் நிறைய பேர் கேட்டாங்க. வேறு வழி இல்லை. ஒரு பஸ்ஸுக்கோசரம் 50 பேர் நிற்கிறாங்க லைனில். அந்த பஸ்ஸும் வரல. ஊட்டிலேருந்து வரணுமா. பார்த்தோம், ஆட்டோ பிடிச்சி நேராக கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோயம்புத்தூரில் வந்து இறங்கிட்டு இறங்குற மணி 1. சரி, கோயம்புத்தூரில் சென்னைக்கு நிறைய பஸ் இருக்குன்னாங்க. பஸ்ஸே இல்லை. தேடி கடைசியில் டயர்ட் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ப்ரைவேட் பஸ் அங்கே இருக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் இருந்தாங்க. வந்து பேசி பஸ்ஸே இல்லைன்ட்டாங்க. காலைல 6 மணி தான் பஸ்ஸுன்ட்டாங்க. மணி 5:15 ஆகுதா? 6 மணி பஸ்ஸு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஆட்டோக்கார் வந்து 1500 கேட்டார். 1200 கொடுத்தாச்சு. இப்போ வந்து பஸ் ஃபேர் வந்து ஒரு டிக்கெட் வந்து 1200, இன்னொரு டிக்கெட் 2400. ஸோ நேற்று மட்டும் ஆட்டோ பஸ்ஸு கிட்டத்தட்ட 3600 ஆயிடுச்சு. 4000 ஆயிடுச்சு. அது காசு போகிறது கூட ஒரு பிரச்சனை இல்லை. நைட்டு 1 மணி நேரம் ரோட்டில் உட்காந்துருக்கணும், பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கணும். அதுதான் பெரிய பிரச்சனை. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு, ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, போய் ஆகணும். அது போக போகிறாரா இல்லையா ஒன்றும் தெரில. இப்போது சப்போஸ் பஸ் இப்போ வந்து ஒரு 6 மணி தான், 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 மணி தான் போகும். 9 மணி நேரம் ஆகும். 4 மணி போகும். அப்புறம் நாங்கள் அங்கே கோயம்பேட்டிலேருந்து சென்ட்ரல் போயிட்டு சென்டரில் டூர் இருக்குது. அதை எடுத்துன்னு போகிறதுக்குள்ள விடிஞ்சிடும். என்ன பண்ணுன்னு தெரில. இந்த மாதிரி தான் சில சமயத்தில் எங்கன்னா ஊரில் போனால் லாக் ஆகிடுறது. ஊரில் போனால் தான் அது. ஆமாம், அதாவது சொல்லுவாங்க கஷ்டத்துக்கு தான் நஷ்டம் ஜாஸ்தினாங்க. எப்போ நம்ம கஷ்டப்பட்டு வரோமோ அப்போதான் தேவையில்லாத நஷ்டமாக. ஆனால் இந்த கஷ்டத்துலேயும் வந்து இந்த நிகழ்ச்சி பண்ணோம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்துச்சு. சிறப்பாக அவ்வளோ பேர் லைக் பண்ணாங்க. ஆமாம், சந்தோஷம். கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். இருந்தாலும் கூட்டம்னா கூட்டம் நாங்கள் இது வரைக்கும் பார்க்காத கூட்டாங்க. இப்போ ரிசப்ஷன்னா வருவாங்க, நாங்கள் டான்ஸ் பார்ப்பாங்க, மாப்பிள்ளை கிட்ட மொய் கொடுத்துட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே கிடையாது. சாப்பிட்டு உக்காண்டாங்க. ஐயோ, சாப்பிட்டெல்லாம் உக்காண்டு பொண்ணு 2 பாட்டு 3 பாட்டு 10, 10:15, 10:30 ஆயிடுச்சு. பண்ணுங்க கடைசியில் டைம் ஆகிடுச்சிங்க சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அதனால லேட் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல ஒரு அருமையான ரசிகர்கள், நல்ல ரசிகர், உண்மையான வந்து சொல்கிறேன். உக்காண்டாங்க. அவங்களுக்காக இந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு தெரியாது. அதான் எங்கள் சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி.